ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மோஸ்ட் ஃபேவரட் கும்பகோணம் கடப்பா ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு குக்கரில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தி மஞ்சத்தூள் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தி குக்கர் வந்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு மிக்சர் ஜாரில் தேங்காய் 1/4 கப், பொட்டுக்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், பூண்டு, பச்சை மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம். இன்னொரு கடாயில் கடுகு, தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். அது கூட கருவேப்பிலை, தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதங்க விட்டுடலாம். பருப்பு வெந்துருச்சு, அதை மசிச்சு எடுத்து வச்சுட்டு ஒரு பெரிய மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது வதங்கினதும் அந்த மசித்த பருப்பு அரைச்சி வச்ச அந்த விழுது எல்லாமே ஆட் பண்ணி தண்ணி தேவையான அளவு சேர்த்தி உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்தி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கும்பகோணம் கடப்பா ரெசிபி 10 மினிட்ஸில் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இட்லி கூட வந்து சுட சுட சர்வ் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்.